மேல் மாகாண வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மிதிகம பகுதியில் மனித படுகொலை சம்பவத்திற்காக தயாராகிய சந்தேக நபர் ஒருவரை அண்மையில் கைது செய்தனர். அவரிடமிருந்து T56 ரக துப்பாக்கி, 30 ரவைகள் மற்றும் கைக்குண்டு என்பன கைப்பற்றப்பட்டன. இச்சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது அவ்விடத்திலிருந்து மேலும் 2 சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றார்கள். அவர்களை கைது செய்ய வெலிகம போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் இப்பாவல பகுதியில் மறைந்திருந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 2 கிராம் 400 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டது. அந்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை இருந்து மிதிகம கப்புவத்தை வனப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரிவால்வர் ரக துப்பாக்கியும் அதற்காக பயன்படுத்தும் 6 குண்டுகளும் T56 ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தும் 14 ரவைகளும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்றும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது. 25 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட கொக்கைன் போதைப் பொருளை நாட்டுக்கு கொண்டு வந்த ஒருவர் கட்டுநாயக்க சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார். மலேசிய நாட்டவரான இவர் அபுதாபியிலிருந்து இலங்கை வந்துள்ளார். அவரின் கைப்பையிலிருந்து சாக்லேட் கொண்டு வரப்பட்ட டின்னிற்குள் குறித்த 5 கிலோகிராம் கொக்கைன் போதைப் பொருள் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இதேவேளை விச போதைப் பொருளை இல்லாதொழிக்கும் தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் நேற்றைய தினமும் 1038 சுற்றுவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் 1038 பேர் கைது செய்யப்பட்டனர். 16 பேரை தடுத்து வைத்து விசாரணை செய்யும் அனுமதி பெறப்பட்டுள்ளதோடு 33 பேர் புனர்வாழ்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சுற்றுவளைப்பில் 517 கிராம் ஹெரோயின், 798 கிராம் ஐஸ், கொக்கைன், கஞ்சா, குஷ், ஹஷீஸ் போதை மாத்திரைகள் என அதிகளவான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள்.